கிட்டத்தட்ட வெற்றின்ற இடத்து வரைக்கும் இருந்த கூட்டணி கோட்டை விட்டுருக்கீங்களா மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும்? வணக்கம். ஸோ இந்த தேர்தல் வந்து 2 மாநிலங்களில் பிரதானமாக நடந்தது. அது தவிர வந்து பை எலெக்ஷன்ஸ் நிறையா மாநிலங்களில் நடந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நாங்கள் 3 இடங்களில் ஜெயிச்சிருக்கிறோம், கேரளாவில் ஜெயிச்சிருக்கிறோம், மத்திய பிரதேஷில் ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கிறோம். அதுவும் வந்து மத்திய பிரதேஷில் வந்து சிட்டிங் மினிஸ்டர்னு நினைக்கிறேன், அவர் தோற்று போயிருக்கிறாரு. அவர் வந்து எங்கள் கட்சியிலேருந்து அங்கே இவங்களோட யூஷுவல் அந்த எம்எல்ஏ வாங்குவாங்க இல்லையா, வாங்கிட்டு அவர் தோற்று போயிருக்கிறார் எலெக்ஷனில் நின்று. குஜராத்தில் ஜெயிச்சிருக்கோம், ராஜஸ்தானில் ஜெயிச்சிருக்கோம். ஜார்க்கண்டில் இந்தியா அலையன்ஸ் ஜேஎம்எம் திரு சிபு சோரன் தலைமையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி. அந்த ஒரு வெற்றி வந்து ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வெற்றி. ஏன்னா நம்ம பார்த்தோம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஒரு சீப்பாக இருந்தது. இல்லை வந்துடுறேன், அதை ஒரே ஒரு லைன் தான் முடிச்சிடுறேன். எவ்வளோ ஒரு மோசமான ஒரு மக்களை பிரிக்கும் ஒரு எண்ணத்தோட ஊடுருவக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க வந்து 10 வருஷமாக இவர் வந்து உள்ளே விட்டுருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஜார்க்கண்டுக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு காமன் பார்டர் கூட கிடையாது. ஊடுருவக்காரர்கள் வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? ராஜ்நாத் சிங் தான் அதுக்கு காரணமாக இருக்கணும் வழியா அங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டர் இருக்க முடியாது. இந்த மாதிரி தவறான ஒரு நரேட்டிவை செட் பண்ணி அதுக்கு வந்து மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்துருக்குறாங்கிறது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ மகாராஷ்டிராவுக்கு வரும். ஆமாம், நாங்கள் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திருக்கிறோம். அதுதான் இந்த ரிசல்ட்ஸ் காமிக்குது. அதுக்கான ஆய்வுகள் நடத்தப்படும், என்ன ரிவ்யூ பண்ணுவோம், என்ன பிரச்சனை, செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் நடக்கும். ஆனால் நான் இந்த ரிசல்ட்டில் இருக்கிற சில நம்ப முடியாத விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ தான் முடிஞ்சது. நம்ம இப்போ ஜார்க்கண்ட் ரிசல்ட்டை நம்புகிறோம், மகாராஷ்டிரா ரிசல்ட் இல்லை இது லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டை வந்து கொடுத்துட்டு, ஏன்னா மக்கள் நம்பணுங்கிறதுக்காக ஒரு சில மாநிலங்களில் அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாத இவங்களோட அதிகார பலத்தையும் எலெக்ஷன் கமிஷனும் யூஸ் பண்ணி அந்த மாதிரி லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாத பண்ணிடுறாங்களோங்கிற அச்சம் ஒரு குடிமகளா நான் இருக்கு. எங்க கட்டாய வெற்றி தேவைன்னு நினைக்கிறாங்களோ மகாராஷ்டிரா மாதிரி அதை வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த மாநிலத்தை ஒரு கேஷ் கவ்வை யோசிச்சு அந்த மாதிரி மாநிலங்களில் அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் பண்ணிடுறாங்களோ ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிச்சயமாக ஆய்வு பண்ணுவோம். நாங்கள் உள்ள வந்து எங்களோட ரிவ்யூ மீட்டிங்லாம் நடக்கும். எங்கள் மாநில தலைவர், மகாராஷ்டிரா மாநில தலைவர் அவர்களை வந்து திரு கார்கேஜி அவர்கள் வந்து கூப்பிட்டு மீட்டிங் நடத்தி கேள்விகள்லாம் எழுப்புவார். அதெல்லாம் நடக்கும். பட் இப்போ இருக்கிற அந்த ரிசல்ட்டை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா சில தவறுகள் நடந்திருக்குமோ, ஒரு ஈவன் பிளேயிங் ஃபீல்டு இருந்திருக்காதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்திருக்கு. நான் ஏன்னு சொல்கிறேன், உங்களுக்கு நம்பர்ஸை வச்சு சொல்கிறேன். 4 மாதத்துக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 2 கூட்டணிக்கும், அதாவது இந்தியா கூட்டணிக்கும் சரி, அவங்க பிஜேபியோட என்டிஏ கூட்டணியும் கிட்டத்தட்ட ஒரே பர்சன்டேஜ் தான் ஓட்டு சதவீதம் இருந்தது. நாங்கள் இன்ஃபேக்ட் அவங்களோட ஒரு 0.05% அந்த மாதிரி ஏதோ ஒரு ரொம்ப 1%க்கு கம்மியாக தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி 29 சீட்டு, அவங்க வெறும் 18 சீட்டு தான் ஜெயிச்சிருந்தாங்க. அதுலேயும் பிஜேபி 9 சீட்டு தான் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த 18ல் 9 சீட்டு. இப்போ திடீர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 9 சீட்டு ஜெயிச்சவங்க இப்போ 133 சீட்டு அவுட் ஆஃப் 148 4 மாசத்துல. அதுவும் மோடி அவர்களோட பேர்ல தானே அந்த ஓட்டையும் வாங்கினாங்க. மோடி அவர்களை பிரதமர் ஆக்குங்கன்னு போய் தானே மக்கள் கிட்ட போய் இன்னைக்கு ஃபட்னவிஸ் சொல்றாரு, அதே மாதிரி மோடியோட வெற்றி தான் இது, மோடி அவர்களோட வெற்றி தான். ஏன் அப்படி திடீர்னு மோடி இந்த 4 மாசத்துல என்ன பண்ணாருன்னா மகளிர் உரிமை தொகைன்னு அவங்க அறிவிக்கிறாங்க. 2 கோடி பெண் வாக்காளர்கள் இருக்காங்க. ஏற்கனவே ஊடகங்கள் எழுத தொடங்கியாச்சு. இதில் பாதி நம்பர் 50% பெண்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட்டாலே ஓட் பர்சன்டேஜ் பெருமளவு கூடும், பெருமளவு ஷிஃப்ட் ஆகும், பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு எழுத தொடங்கியாச்சு. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு சார், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அந்த மாநிலத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கரப்ஷன் வாஸ் அ பிக் இஷ்யூ. எப்படி வந்து 2 பெரிய அந்த மாநிலத்தை சேர்ந்த ரொம்ப பாரம்பரியமான 2 கட்சிகள் வந்து உடைக்கப்பட்டு அந்த இவங்களே கரப்ட் இண்டிவிஜுவல்ஸ்னு டேர்ம் பண்ணவங்க வந்து சைடு மாறி போய் இப்போ அவங்க சரி அந்த அதுவே இருக்கட்டும். அதான
நான் என்ன கேக்குறேன்னா நாடாளுமன்ற தேர்தலில் எடுபட்டாச்சு. நான் என்ன கேக்குறேன்னா இந்தியா கூட்டணியில இருக்கிற கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலையும் நிறைய இவிஎம் பற்றியும் வாக்காளர்கள் எண்ணிக்கை நீங்க பாத்தீங்கன்னா போலிங் டேட் இன்னைக்கு ஒன்று கொடுக்குறாங்க, அப்புறம் கவுண்டிங் டேட்டுக்கு இன்னொரு எண்ணிக்கை வந்து கூடிடுது. அதை பற்றி பிரச்சனை எழுப்பினோம். அதே மாதிரி அந்த 99% இது சார்ஜ் இருந்ததுன்னா அந்த இவிஎம் மிஷினில் அதில் சில பிரச்சனைகளை எழுப்பினோம். இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு வெறும் அந்த ஒரு ஸ்கீம்னால தான் கிட்டத்தட்ட அவங்களோட அவங்களோட பெர்சன்டேஜ் ஓட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 8% ஓட்டு. 8% ஓட்டு இல்ல 8% ஓட்டு only because of that scheme அப்படினா நம்ப முடியுதா இருக்கா? இந்த கேள்வியை நாங்க எழுப்புறது சரியா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. இந்த சந்தேகத்தை நம்ம எல்லாரும் 5ல இருந்து 6% அளவுக்கு உயர வாய்ப்பு இருக்கு. அதான் பாதிக்கு பேர் ஓட்டு போட்டாலே போதும்னு எழுத தொடங்கினாங்க, ஊடகங்கள் எழுத தொடங்கினாங்க. அவ்வளவு பேரும் ஓட்டு போட்டாங்களாங்கிறது தெரியாது. இன்னொன்னு, உங்கள்ட்ட நரேட்டிவ் இல்ல அப்படின்ற அந்த போதாமையை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? இல்ல அந்த அந்த என்ன நரேட்டிவ் என்ன உங்களுக்கு? இல்ல நிச்சயமா அந்த ரிவ்யூலாம் நடக்கும். அதற்கான இல்ல whatever we promised and the caste census we stand by that. இந்த ஒரு எலெக்ஷன்னால எங்களோட ஸ்டாண்ட் அந்த விஷயங்கள்லாம் நிச்சயமா மாறாது. அதெல்லாம் we will continue. அதே மாதிரி நீங்க தாராவி பார்த்தீங்கன்னா தாராவியில் நாங்கள் வந்து இந்த அடானி வந்து தாராவியே வாங்கிட்டார், அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக இருந்தது. எங்கள் கேண்டிடேட் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க பேர் ஜோதி கேக்வாடுன்னு நினைக்கிறேன், அவங்க பேர், அவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் ரேஸ் பண்ண இஷ்யூஸ் எல்லாம் we stand by those issues. பட் இந்த கேள்வியை நம்ம எல்லாரும், நாங்க மட்டும் இல்ல எல்லாரும் எழுப்பி எப்படி வந்து 4 மாசத்துல அதே மோடி அவர்கள் பேரில் தான் போன எலெக்ஷன்லயும் ஓட்டு வாங்கினாங்க. 4 மாசத்துல அவங்களால 8% அதிகமா ஓட்டு வாங்க முடியும். அதே 9 சீட்டு ஜெயிச்ச நாடாளுமன்ற தேர்தலில் 9 சீட்டு ஜெயிச்ச பிஜேபி 133 சீட்டு அவுட் ஆஃப் 148 அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாத இருந்திருக்கோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை நம்ம எல்லார் மனதிலும் உருவாக்கு.